நம்ம கேன்சருக்கு என்னென்ன பார்த்தோம்? கீமோதெரப்பி, சர்ஜரி, ரேடியேஷன், இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, ஹார்மோனோதெரப்பி இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கதிர்வீச்சு. கரண்ட் எல்லாம் கிடையாது. சரியான தமிழ் வாக்கம் வந்து கதிர்வீச்சு குடுத்து அப்நார்மலா இருக்கிற கேன்சர் செல்ஸோட டிஎன்ஏ அட்டாக் பண்ணி அத சாவடிக்கிறது தான் கேன்சருக்கு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் குடுத்து சரி பண்ற ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். இதுல கியூரேட்டிவ் செட்டப்ல அதாவது பேஷண்ட்ட குணப்படுத்துற மாரி நம்ம ரேடியேஷன் வைக்கிறோம் அப்டின்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் டெர்ம்ல கிரே அப்டின்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு வந்து 1.8லேருந்து 2 கிரே இந்த மாரி தான் குடுப்போம். டோட்டல் டோஸ வந்து ஒரு நாளைக்கு வந்து 1.8 டூ 2 கிரேக்கு ஸ்ப்ளிட் பண்ணி, டோட்டல் டேஸ் அந்த டியூமருக்கு எத்தன தேவைப்படுமோ அது மாரி குடுப்போம். இந்த டைம் ஆஃப் ரேடியேஷன் இருக்குல்ல, அது வந்து நீங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்றீங்க அந்த ரேடியேஷன்ங்கிறத பொறுத்து இருக்கு. ரொம்ப நேரம் வைக்கிறாங்கிறதுனால நெறைய டோஸ் குடுக்குறாங்க. கம்மியான டைம் வைக்கிறதுனால கம்மியான டோஸ் குடுக்குறாங்க. அப்படி கிடையாது. டோஸ் வந்து 2 பேரும் இப்போ உங்க அம்மாவுக்கு வந்துட்டு தொண்டையில கட்டி இருக்கு, ட்ரீட்மெண்ட் வைக்கிறாங்க. அதேமாரி இன்னொருத்தவங்களுக்கும் தொண்டையில கட்டி, இல்ல வாய் பகுதியில கட்டி ட்ரீட்மெண்ட் வைக்கிறாங்க. 2 பேருக்கும் 33 டேஸ் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு நாளைக்கு 2 கிரே வைக்கிறாங்க. உங்க அம்மாவுக்கும் ஒரு நாளைக்கு 2 கிரே வைக்கிறாங்க. பட் ஏன் அவங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிருது? நமக்கு ஏன் அதிகம் டைம் ஆகுது? இதுதானே நம்ம கேள்வி.